ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற அடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இன்னைக்கு 10 மணி ஆகிப்போச்சு. நியூட்ரிஷன் அடை செய்கிறது கொஞ்சம் லேட், ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த அடையை அனைவரும் நீங்களும் உங்கள் வீட்டுகளில் அடை செய்கிறது எப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். இந்த 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கலரிசி, 3/4 கிளாஸு துவரம் பருப்பு, அதில் கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு நல்லா உப்பு, வரமிளகாய், சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி நீங்கள் செய்யணும். இதான் நியூட்ரிஷன். நம்ம பொதுவாக இந்திய உணவுகள்லேயே அடையும் வடையும் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற உணவுகள். இந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற அடை வடை பருப்பு வகைகளை நம்ம இயல்பாகவே நம்ம உடம்புக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு அனைவருக்குமே நல்லது. இதை டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட அதிகமாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த அடையை நீங்கள் வந்து பொதுவாக நம்ம ரெகுலர் உணவுகளில் நம்ம வச்சுக்கணும். எப்பயுமே இட்லி தோசை உப்புமான்னு ஒரே மாதிரி சாப்பிடாம நம்ம வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷன்கள் அதிகமாக இருக்கிற பருப்பு தானிய வகைகளை அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. நியூட்ரிஷன்களை நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்து கொடுக்கணும். இந்த நியூட்ரிஷன் உணவுகள்லாம் நம்ம வந்து உடம்புல சேர்க்கறதா நமக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த அடையில் வந்து நாங்கள் தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கொஞ்சம் லேசாக போட்டிருக்கிறோம். இந்த அடை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் மிக்ஸ் மாதிரி. பொதுவாக இந்திய உணவுகளே நம்ம ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நம்ம அறியாமைக்கு நிறைய சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் எல்லாம் போட்டு நம்ம எப்பவுமே இயல்பாகவே நம்ம வந்து நம்ம செய்யறது நம்ம முன்னோர்கள் அதை அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னோர்கள் அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்திய உணவுகளே பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா பேலன்ஸு டயட்டு ஈக்குவலாக எல்லாமே எல்லா சத்துக்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. பாருங்க நண்பர்களே, அடை நல்லா சுருண்டு வந்துருக்கு. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கிறோம். நீங்களும் அவசியம் அடைகளை செய்யுங்க. சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மில்லட் வகைகளை எல்லாம் வந்துட்டு தோசைகளாக செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. அடைகள் அதிகமாக செய்யுங்க. கடை உணவுகளை அதிகமாக தவிர்த்து விட்டு வீட்டு உணவு முறைகளுக்கு மாறுங்கள். அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. நமக்கு ஒரு பாரம்பரிய ஆரோக்கியங்களை நம்ம மீட்டு தரும். ஓகே நண்பர்களே.